இன்றைக்கி இந்த வீடியோவில் பிட்காயின் அதுக்கப்புறம் எத்தீரியம் இது ரெண்டுத்துக்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு டேவும் கூட. இன்றைக்கி சிபிஐ டேட்டா அப்படின்றது பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரியாக்ட் வந்து பண்ணும். இதை தவிர்த்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினும் எத்தீரியமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு டிசிஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா எடுக்கிற நிலைமையில் இப்போ இருந்துகிட்டு இருக்குது. கண்டிப்பாக இந்த இடத்துல டிசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணணும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப மோசமாக வந்து பார்த்திங்கன்னா மாறதுக்கான வாய்ப்புகளும் வந்துருக்கு. அதில் என்னென்ன அப்படின்றத பற்றியும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி இந்த வரைக்கும் பாருங்கள். கைஸ், நம்ம வந்து 9K சப்ஸ்கிரைபர் கிட்ட ரீச் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும், இன்னும் அந்த சேனல் வச்சுருந்தோம் 1 lakh ரீச் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த சேனல் இப்போ மட்டும் இல்லை, இந்த சேனலை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படியோ முட்டி மோதி பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 150 பேர் 110 பேராக பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து அழகாக 9K அப்படின்றது ரீச் பண்ணிடலாம். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அண்ட் மறக்காமல் எல்லா வீடியோஸுக்கும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி முடிச்சுட்டு இந்த பெல் பட்டனில் ஆல்ன்றது கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். நிறைய பேர் கொடுத்துருக்க மாட்டீங்க. அது கொடுத்துருந்தா தான் நம்ம வீடியோ போட்டால் உங்களுக்கு வரும், இல்லைன்னா வீடியோ வராது. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால வேறு யூஸே இல்லாமல் போயிடும். ஸோ அதை பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை கொடுத்து வைங்க, சரிங்களா? அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிடிசியில் என்னென்ன விஷயங்கள்லாம் இப்போ நடந்திருக்கு அப்படின்றத டக்கு நம்ம வந்து பேசிடலாம். ப்ரீவியஸ் வீக்கோட ஹையை வந்து பார்த்திங்கன்னா பிடிசி ஸ்வீப் பண்ணியிருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ப்ரீவியஸ் வீக்கோட லோ இருக்குல்ல, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 இடத்துலையுமே வந்து படிச்சிட்டாங்க. முதல் கட்டமாக வந்துட்டு ஹையை தான் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 2ஆவதாக வந்துட்டு கீழே வந்திருக்காங்க. ஸோ இப்போ இதை தொடர்ந்து மார்க்கெட்டில் சில சேஞ்சஸ்மே நடந்துருந்துச்சு. நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேற்று இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதை நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி எல்லாம் வரைஞ்சி போட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி நேற்று வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் இருந்துச்சு. அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பயங்கரமாக மேலே ஏறிச்சு. எல்லாருமே வந்துட்டு அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது ஏதோ பெருசாக ஏறப்போகுது, ஏதோ பெருசாக சம்திங் நடக்க போகுது அப்படின்ட்டு தான் நினச்சாங்க. ஆனால் எல்லாருக்கும் மூஞ்சில் அடித்த மாதிரி பட்டார்னு ஒரு இழையை அடித்து அங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே இறக்கிருக்கும். கிட்டத்தட்ட $2,000 இல்லையா, $2,800 மேலே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி இருக்குது. 90,000க்குமே வந்து போயிருக்கு. யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அண்ட் பெரிய அளவுக்கான லிக்விடேஷன் அப்படின்றது நடந்துச்சு. ஏன்னா இது அன்எக்ஸ்பெக்டட் கூடன்னு சொல்லலாம். சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் கேண்டில் வந்து ஏற்றிருப்பாங்க. இங்கே இந்த 5 minutesல பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும். 1 minute பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும். பட் இப்போ உங்களால் பார்க்க முடியும். ஆனால் 5 minutes நல்லாவே கிளியராக வந்து தெரியும். அந்த ஹை போனதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே $4,000 வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இறக்கியிருப்பாங்க. இது ஒரு பியூர் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. எக்கச்சக்கமாக லிக்விடிட்டி அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க. ஏன்னா இதே நேரத்தில் நீங்கள் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை வந்து பார்க்கலாம். ஒரு 1 hourல வந்துட்டு இது நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் அப்படின்றது நடந்துகிட்டு இருந்துச்சு, சரிங்களா? இதோ இந்த இடத்துல இங்கே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன்ஸ் அப்படின்றது இருந்துச்சு. எல்லாருமே வந்துட்டு இதை தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த இடத்த வந்துட்டு உடைக்கும். ஸோ உடைச்சிருச்சு அப்படின்னா ஒரு அதாவது லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டாக வந்து சேஞ்ச் பண்ணும். ஒரு 94 வரைக்கும் எடுத்துகிட்டு போகும். அப்படி இப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு தருணம். ஆனால் இந்த தருணத்தை தான் வந்து எல்லாரையும் அடிச்சு விட்டுச்சு. ஏன்னா இது உடைக்கும் போது எக்காச்சக்க பேர் உள்ளே என்ட்ரி ஆகிருப்பாங்க. ஸோ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இதை பிரேக் பண்ண ட்ரை பண்ணாங்க. கடைசியில் அந்த 1 hourக்கான இது வந்து இன்வாலிட் அப்படின்றது ஆகிடுச்சு. இன்வாலிட்னு சொல்ல முடியாது. மேபி அடுத்த அட்டம்ப்ட்டில் கூட வந்து திரும்ப கூட வந்து ட்ரை பண்ணலாம். 86,500 உடைச்சாங்கன்னா கூட அதிகபட்சமாக 87 உடைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த மறுபடியும் வந்து 93க்குலாம் போகிறதுக்கு வாய்ப்புகளும் தான் இருக்குது. பட் ஆனால் நேற்று இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மேனிபுலேட் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. இதில் தான் நிறைய பேரை நேற்று அடி வாங்க வச்சாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதில் தான் வந்துட்டு இந்த மேனிபுலேஷன்ஸ் வந்து நடந்திருக்கும். பட் இதுவே நீங்கள் இன்னும் கொஞ்சம் டைம் ஃப்ரேம் ஏற்றுறீங்க. இப்போ 4 hours டைம் ஃப்ரேமில் நான் வைக்கிறேன் அப்படின்னும் போது கூட பார்த்தீங்கன்னா ஸ்டில் அதுக்கான வாய்ப்புகள் திரும்ப கூட இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அடித்து இறக்கிட்டாங்க. இப்போ திரும்ப வந்து ஒரு டபிள்யூ ஃபார்மேஷன் அப்படின்றது இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 50%, அது 50க்கு 50ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான வாய்ப்புகள் வேணால் மேபி இருக்கலாம். பட் கண்டிப்பாக இருக்குமான்னு நம்மளால் இப்போதைக்கு வந்து சொல்லவே முடியாது. ஸோ வெயிட் பண்ணணும். நம்ம இந்த இடத்த வந்து உடைக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். 88 வந்து உடைச்சாங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்ம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 93,500 அடிக்கும், அதுலேருந்து 94 அடிக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு இந்த பியர் ஃப்ளாக் பற்றி நான் காமிச்சிருப்பேன். நம்மளுடைய ட்ரேடிங் கார்ட்ஸில் கூட நாங்கள் இதை வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றது சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி நம்ம ட்ரேடிங் கார்ட்ஸை பற்றி நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுன்னு இருந்தீங்க. இப்போ நம்ம பேட்ச் 3 வந்து போயிட்டு இருக்கு. பேட்ச் 1 பேட்ச் 2 ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. இப்போ பேட்ச் 3 நேற்று தான் வந்து நைட்டு நம்ம ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க. அண்ட் நம்ம ஒரு குறிப்பிட்ட டேட் பிளான் வச்சுருக்கோம். அந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து டிஸ்பேச் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் மொத்தமாக, சரிங்களா? ஏன்னா சில பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா பின்கோடை வந்து ராங்காக போட்டுடுறாங்க, வேறு பின்கோடு கொடுத்துட்றாங்க. ஏதாவது லைக் அவங்க டைப் பண்ணும்போது இதிலே மாறிடுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் வந்துட்டு ஃபோன் எடுக்கிறதுல இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் முன்னாடியே நாங்கள் வந்து எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அட்ரஸ்லாம் கரெக்டாக இருக்கா நாங்கள் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வந்து பல்காக வந்துட்டு ப்ளேஸ் பண்ணலான்ற பிளானில் இருக்கும். ஸோ அனிமா நாளைக்குள்ளே நாங்கள் வந்து மொத்தமாக ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உடனே வந்து பண்ணிக்கோங்க. இதில் நிறைய விதமான எஜுகேஷனல் பேட்டர்ன் கார்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அது போக கேண்டில்ஸ்டிக்ஸ் கார்ட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது.
அடிஷ்னலாக ஒரு 12 கார்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது என்னன்றதே சொல்லாமே நாங்கள் அதில் வந்து கொடுத்துருக்கோம். அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதுக்குள்ளேயே தான் வந்து இருக்கும். அது என்னன்றது வந்ததுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள். அண்ட் ரிவ்யூமே நீங்கள் வந்து பார்க்கலாம். எல்லாருமே நல்ல நல்ல ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு போட்டுட்ருக்காங்க. ஸோ மறக்காமல் வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு எஜுகேஷனல் பர்பஸில் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பியர் ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் படி தான் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே தான். இங்கே இருக்கிற அதே பேட்டர்ன் தான் இங்கேயும் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அண்ட் இது நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஸ்கெட்சும் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் பக்கத்தில் வச்சுருந்தீங்கனாலே ஈஸியாக உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது ஃப்ளாக் பேட்டர்ன் தான் வந்து நடக்குது அப்படின்றது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ அதை தான் நம்ம அன்றைக்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரெட் கலரில் இருக்கு இல்லையா, இந்த லைனை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா நான் 2 லைன் போட்டு காமிச்சேன். ஒருவேளை மேலே போச்சுன்னா எங்கே போகலாம் அப்படின்றத பற்றி நான் சொல்லியிருந்திருப்பேன். அதுக்கான இதை வந்து இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஒரு ரீஸ்கெட்ச் மட்டும் பண்ணி காமிச்சிடுறேன். அதே மாதிரி இந்த லைனையும் நம்ம வந்து இன்னமும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி ஒன்று டாப்பு, 2வது அதோடைய டாப்பு, 3வது நியர்பை இங்கே வந்துச்சு ஏதோ இருக்குது. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு டாப் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கும். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா முதல் கட்டமாக வந்துட்டு கீழே விழுந்ததுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்ட் பண்ணுறாங்க. ரீடெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணதில் பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகி கீழே வந்து இறங்கிடுச்சு. அப்புறம் மார்க்கெட் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜ் ரீடெஸ்ட் மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸில் வந்துட்டு லிக்விடிட்டி பில்ட் ஆனதும் அதே நேரத்தில் வந்து அங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா அங்கேருந்தே அப்படியே வந்து கீழே வந்து இறக்கியிருப்பாங்க. ஆனால் நேற்று வந்துட்டு இந்த 1 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிற மாதிரி இருந்துச்சு. அதாவது இந்த 1 ஹவரில் பார்த்திங்கன்னா உடச்சிட்டு மேலே போகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஷார்ட் டேர்மில் புல்லிஷான ஒரு மூவ் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணாங்க. அதே நேரத்தில் மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு ஒரு இது கொடுத்து பெரிய கேண்டிலாக வந்து தூக்கிட்டு போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு $3000 கிட்ட $2500 அது எடுத்துகிட்டு போனாங்க. திரும்ப அங்கேருந்து $4000 கிட்ட கீழே வந்து இறக்கியிருப்பாங்க. இப்போ ஒரு $4000 டவுனில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இது வந்து பியூரான ஒரு மேனிபுலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு வாய்ப்பு நமக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொன்னது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த டபிள்யூ ஃபார்மேஷன் நான் அந்த இடத்துல சொன்னது தான். ஒரு டபிள்யூ ஃபார்மேஷன் கொடுத்து மேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 93 அடிக்கு வந்து போகலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த பேட்டர்ன் அப்படியே கண்டினியூ ஆகுது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்தா அந்த டிமாண்ட் ஜோன் அப்படின்னு நான் ஒன்று சொல்லியிருப்பேன். நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இதில் நீங்கள் பார்க்கலாம், இதுதான் வந்து அந்த டிமாண்ட் ஜோனு. இந்த டிமாண்ட் ஜோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்துருக்கு. ரொம்ப ரொம்ப நிறையவே வந்துருக்கு. இன்றைக்கிலனாலும் ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக இந்த ஜோனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரு ஆகும். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து இருக்குது. இப்போதைக்கு ஒரு ஷார்ட் டேர்மில் வேணால் மேபி புல்லிஷ் மார்க்கெட்டாக மாறலாம். பட் ஆனால் லாங் டேர்ம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது பேரிஷாக தான் வந்து இருக்குது. அதே நேரத்தில் இதை நீங்கள் வந்துட்டு டேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா 50 டேஸோட இஎம்ஐக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 50 டேஸ்க்கு இஎம்ஐக்கு மேலே போச்சுன்னா கூட மார்க்கெட் வந்து மாறிடுச்சு, இதுக்கப்புறம் ட்ரெண்ட் வந்து மாறும், இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கண்ட்ரோல் புல்லிஷில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம நம்ப முடியும். பட் ஆனால் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்துட்டு 94 கிட்டே இருக்குது. ஒரு வேளை 94 உடைக்கிறாங்க வர வாரத்தில் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு சிபிஐ இருக்குது. அதுக்கப்புறம் சிபிஐயில் பெரிய ரியாக்ஷன் இருக்காது. ஒரு $1500 தான் ரியாக்ஷனே இருக்கும். பெரிய ரியாக்ஷன்றது இருக்காது. அது ஜஸ்ட் என்னென்னா லிக்விடிட்டியை வந்து 2 சைடு எடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி அது ஒன்றும் பண்ணாது மார்க்கெட்டை. அதுக்கப்புறமா இதை உடைக்கிறாங்க, இதுக்கு மேலே போச்சு அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போயிடும். இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 20-30% வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஏன்னா இதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு ஒரு 20-30 தான் இருக்குது. இது கிட்ட போகும்போது தான் அதுக்கு எத்தனை % வந்து ஏறுது அதோடய வாய்ப்பு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு இந்த டிமாண்ட் ஜோனை தான் வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம இப்போதைக்கு வெயிட் பண்ண வேண்டியது என்னென்னா இன்றைக்கான மூவில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏதாவது மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஷாக மாறிச்சு மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த 92லேருந்து 94 ஆர் 1,05,000 அதிகபட்சமாக சொல்கிறேன், அவ்வளோதான் போகும் மார்க்கெட் இந்த மாதத்தில் சொல்கிறேன். அதுக்கு மேலே மார்க்கெட் மேலே போகாது. ஸோ அதிகபட்சம் வாய்ப்பு அவ்வளோதான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போதைக்கு இன்னும் புல்லிஷாக நான் மாறலை. ஸோ நான் வந்து எய்ம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த டிமாண்ட் ஜோனுக்கு வருன்றதை நான் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாம். அதிகபட்சமாக இந்த ஜோன்ன்றது அதிகபட்சம் நான் எதிர்பார்க்குறது. அதுக்கு கீழே வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம். 68-70 கூட வந்து பார்த்திங்கன்னா போகலாம். இப்போது லிக்விடிட்டி எங்கே பக்கத்தில் இருக்குன்றதை நம்ம ஒரு வாட்டி பார்க்கலாம். ஸோ 3 டேஸ் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பக்கத்தில் லிக்விடிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே தான் இருக்குது. 84,400 தான் இப்போ லிக்விடிட்டின்றது இப்போ நியர்பையில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போயிடும். 84,500ன்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 300 மில்லியன் கிட்ட லிக்விடேஷன் அப்படின்றது இருக்குது அந்த இடத்துல. இதே 1 வீக்கில் மாற்றி பார்க்குறேன். நான் பொதுவாக வந்துட்டு மந்தில் தான் பார்ப்பேன் அதிகமாக. ஏன்னா மந்தில் நல்லா கிளியராக இருக்கும். ஏன்னா லாங்காக பார்க்கும்போது நமக்கு, அதாவது லாங் டியூரேஷனில் பார்க்கும்போது அது எங்கன்றது நமக்கு கிளியராக தெரியும். இப்போ பாருங்கள், இப்போ 1 வீக்கில் நான் பார்க்கும்போது எங்கே இருக்குது பார்த்தீங்களா? 1 வீக்கில் கிட்டத்தட்ட 400 மில்லியனுக்கு மேலே இருக்குங்க இந்த இடத்துலலாம். 90 கிட்டே இருக்குது. இப்போ 90 கிட்டே போச்சு இல்லை, அதுக்கு மேலே இன்னும் நிறைய லிக்விடிட்டி இருக்குது. அதில் ஒன்றும் எடுக்கவே இல்லை. ஸோ அதான் சொல்லல, ஒன்று மார்க்கெட் வந்துட்டு ஏதாவது புல்லிஷாக மாறுச்சு அப்படின்னா அந்த இடத்த போய் தொட்டு கண்டிப்பாக இருக்க லிக்விடிட்டியை முதல்ல எடுப்பாங்க.
அதுக்கப்புறம் தான் கீழே வருவாங்க. இல்லை இப்போ வந்து இன்னொரு பாருங்கள், இது மந்த்லியில் இருக்குது. மந்த்லியில் வந்துட்டு கிட்டத்தட்ட 1 பில்லியன் கிட்டே இருக்குங்க. 1 பில்லியன் கிட்டே நியர்லி வந்து இருக்குது. ஸோ இந்த 2 சைடில் சாண்ட்விச்னு சொல்லுவோம்ல, அந்த கான்செப்ட் தான். 2 சைடில் ஏதாவது ஒன்று எடுக்கணும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு இந்த ட்ரெண்டை லைன் ஒரு ட்ரெண்ட் லைன் காமிச்சேன் தெரியுமா, அதை உடச்சிட்டு மேலே போச்சுன்னா அதை சொன்னேன் இல்லையா, 90லேருந்து 1,05,000 வரைக்கும் சொல்லியிருப்பேன். அந்த இதுக்குள்ளே எங்கே வேணாலும் போனாலும் கண்டிப்பாக இந்த லிக்விடேஷன் எடுக்கும். இது ஒரு ஜோன், இது ஒரு சினாரியோ நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா. அந்த லிக்விடேஷன் மேப்பில் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா என்ன இதுன்றது இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்துங்க, இந்த பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, இது சொன்னாலே ஏதாவது பிரச்சனையாகுது. ஸோ அந்த அவங்களோட இதில் தான் பார்க்குறோம் நம்ம. அதில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டில் இருக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 646 மில்லியனுக்கிட்ட வந்து இருக்கிறாங்க அதிகமாக. மேலே போகணும்னு போட்டவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ அநேகமாக வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து மேபி ஒரு அட்டெம்ப்ட் இருக்கலாங்க. திரும்ப வந்துட்டு அந்த டபிள்யூ ஃபார்மேஷன் நடக்குது இல்லை இந்த இடத்துல சொன்னேன்ல, இது நடந்துச்சுன்னா, இது வேலிட் ஆச்சுன்னா இந்த இடத்த உடைக்கிறாங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக அது வந்து கிளியர் பண்ணிவிட்டு அடுத்து கீழே வரலாம்னு தோணுது எனக்கு. இதை வந்து உடைக்கிறாங்களா இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒரு வேளை இங்கே உடைக்க முடியல ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி இந்த 84 கிட்ட வந்து லிக்விடிட்டி எடுக்கும். அங்கேயும் ஹோல்டு பண்ணலன்னா நமக்கு 74 ஜோனுக்கு போயிடும். இதுதான் வந்து பிடிசியை பொறுத்த வரைக்கும். எத்திரியமை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியரான ஒரு மேனிப்புலேஷன். ஸோ முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், இந்த ஒரு பாக்ஸுக்குள்ளே வந்திருக்கு. இது வந்து இங்கே வந்துட்டு திரும்ப மேலே போகணும். இந்த இடத்துல ஹோல்டு பண்ணலைன்னா இது கீழே போயிடுச்சுன்னா அது ஃபேக் அவுட் ஆகிடும்னு நான் சொல்லியிருப்பேன். ஃபேக் அவுட் வந்து நடந்துருச்சு. இது வந்து மேலே போகலை, ஏன்னா மார்க்கெட் வந்து பெருசாக சப்போர்ட்டும் பண்ணலை. ஸோ விழுந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 வாட்டி இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு. விழுந்ததுக்கப்புறம் ஒரு சப்போர்ட்டுக்கு போயிருக்கு. ஆக்சுவலி அது ஒரு சப்போர்ட் ஜோனு. அந்த சப்போர்ட் ஜோனை தொட்டுட்டு மேலே ஏறி இருப்பாங்க, ஒரு பவுன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா அதை உடச்சிட்டு அது மேலேயே போய் ட்ரை பண்ணிச்சு, ஆனால் போக முடியல. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து விழ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான். எதிரியமும் வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் போக போகுது இதுக்கப்புறம். அதுதான் நம்ம கிளியராக காமிச்சிருச்சு. இப்போ விழுது இல்லையா, விழுறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹோல்டு பண்ணணும். இந்த இடத்த ஹோல்டு பண்ணணும். எந்த இடத்த ஹோல்டு பண்ணணும், 2784 அப்படி ஹோல்டு பண்ணலைன்னா அதுவுமே வந்து இறங்க ஆரம்பிக்கும். ஸோ 2624க்கு வர்றதை நீங்கள் வந்து பார்க்கலாம் அடுத்ததாக, அந்த இடத்த ஹோல்டு பண்ணலைன்னா. இதுதான் எத்திரியமை பொறுத்தவரைக்கும் பெருசாக சொல்கிறது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் அப்படி ரொம்ப கிளியராக தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றது. இதாங்க மார்க்கெட்டோட ஒரு அப்டேட்டு. எப்போ எத்திரியம் திரும்ப வந்து இதை உடைக்குதோ அப்போ வந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா ட்ரெண்டாக வந்து சேஞ்ச் பண்ணும் எத்திரியமை. அதுக்கப்புறம் மேலே நோக்கி போகிறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம்னா நம்ம டெலிகிராம் சேனல் எல்லாத்துலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார்.